ஸோ ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, என்னோட லைக் ஜிகே ஸ்காலர்ஷிப் ஜேர்னி அண்ட் என்னோட பேக்ரவுண்ட் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட பேச்சுலர்ஸ் என்ன, மாஸ்டர்ஸ் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் சப்மிட் பண்ண எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வந்து நான் வந்து 2022 பாஸ்ட் அவுட். பேச்சுலர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டில் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ்லேருந்து அது கிராஜுவேட் ஆனேன். ஸோ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமே வந்து நான் ஒரு 4, 5 எம்என்சி கம்பெனிஸில் வந்து ஆஃபர்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கொரியா பற்றி பெரிய எக்ஸ்போஷர்லாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து கே ட்ராமா பார்ப்பேன். அது மட்டும் தான். அந்த டைமில் கே ட்ராமாஸ் கொஞ்சம் பார்ப்பேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அண்ட் அப்போ வந்து எனக்கு கொரியா அப்படின்னாலே லைக் சவுத் கொரியா, நார்த் கொரியா அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணாது. ஸோ கொரியா அப்படின்னாலே வந்து ஒரு பயங்கரமான கண்ட்ரி. அங்கெல்லாம் வந்து யாருமே போ முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு தாட் எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு 2022ல். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் கொஞ்ச நாள் கம்பெனி ஜாயின் ஆகி கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட்டில் அலோகேட் ஆகாமல் இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். லைக் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுவுமே பண்ணலையே, படித்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் வர மாதிரி தான் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கும் ஒர்க்கில் ஜாயின் ஆனேன். பட் ப்ராஜெக்ட் எதுவும் தராமல் ரொம்ப நாள் பெஞ்சிலே இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக வந்து நான் வந்து கொரியன் லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த லாங்குவேஜ் பற்றி நிறைய நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அல்காரிதம்னால வந்து நிறைய வந்து கொரியன் ரிலேட்டடான கன்டென்ட்லாம் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இதை மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, இது மாதிரி நம்ம கொரியாவில் போய் படிக்கலாம், வேலை பார்க்கலாம் அப்படின்றதே எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ இட் வாஸ் நான் ரொம்ப அவேராக இல்லாதனால எனக்கு வந்து அப்போ தான் வந்து தெரியவே செஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அதுவும் வந்து இந்தியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அங்கே போய் படிக்கிறாங்கன்றது, ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே அப்போ நம்மளும் போகலாம் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு. பட் அந்த டைமில் அது வந்து ரொம்ப டெப்த்தான ஒருலாம் இல்லை. ஜஸ்ட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நினச்சது தப்பு, இப்படியும் போகலாம் போல இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் ஆகி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக நான் ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் என்னுடைய பேச்சுலர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லனால எனக்கு கோடிங் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்போ வந்து நம்ம மாஸ்டர்ஸ் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் எனக்கு மாஸ்டர்ஸ் வந்து இதில் படிக்கணும் லைக் இந்தியாவில் படிக்கிறதுக்கு வந்து லைக் அப்போ வந்து நான் வந்து என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து நான் எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஸோ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இந்தியாவில் பண்ணுறதுக்கு வந்து லைக் எல்லோரும் எம்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்ராடில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சம்போது தான் சரி நம்ம ஏன் கொரியா ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து இந்த ஜிகே ஸ்காலர்ஷிப் ஃபுல் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் இல்லாதனால நம்மளுக்கும் கொஞ்சம் லைக் ஃபினான்ஷியலாக லோன் எதுவும் வந்து எடுக்காமல் நம்மளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி பணம் சேர்த்து அப்படி போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நினச்சி தான் வந்து நான் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஃபார்ம்லாம் என்னென்ன மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கும், என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்னலாம் வந்து மேண்டட்டரி இதை மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சு. நான் வந்து 2023ல் வந்து என்னால் 2022லேயே எனக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. 2023ல் என்னாச்சுன்னா என்னால் வந்து அப்ளை பண்ண முடியல 2023ல். ஏன்னா என்னோட காலேஜில் வந்து எனக்கு வந்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் தரல. ஸோ 2023 என்னால் அப்ளை பண்ண முடியலை. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம வந்து வேறு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து இங்கிலீஷில் இல்லை. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் நம்ம இங்கிலீஷில் ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணேன். என்னோடய முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போய் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணேன் இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி வேலைலாம் பார்த்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து டாபிக் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரெடி ஆனேன்.
ஏன்னா டாபிக் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் லைக் கொரியால படிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்லேயே வந்து நமக்கு 1 இயர் வந்து அதுக்கு தான் குடுத்துருப்பாங்க. ஸோ, அதனால அது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சேன். டாபிக் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு 2023ல தான் வந்து குடுத்தேன். அக்டோபர்ல அந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு குடுத்தேன். ஸோ, அந்த எக்ஸாம் வந்து எப்படியோ முட்டி மோதி வந்து நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனேன். லெவல் 3 எடுத்தேன். டாபிக் 1, டாபிக் 2ன்னு 2 இருக்கு. டாபிக் 1ல வந்து 1, 2 இருக்கும். இதுல வந்து 3, 4, 5, 6 இருக்கும். 6 தான் வந்து ஹையஸ்ட் லெவல். ஸோ வந்து நான் வந்து டாபிக் 1 வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது. ஸோ அதனால நான் அத ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் டாபிக் 2 டைரக்ட்டா அப்ளை பண்ணி லெவல் 3 எடுத்தேன். அப்புறம் வந்து எனக்கு 2023 எண்டுல தான் வந்து சொன்னாங்க. இத மாரி வந்து என்னோட காலேஜ்ல வந்து 2024 ஸ்டார்ட்டிங் ஜான்வரிலயே வந்து கான்வொகேஷன் வைக்கிறாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. டாபிக் தவிர லைக் பெர்சனல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டடி பிளான் மத்த எந்த டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணல. அப்போ வந்து நான் அப்போ என்ன பண்ணலான்னா 2024ல ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அ அப்போ வந்து பெருசா என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்ல. டாபிக் 3 வச்சிருந்தேன். அ வேறபடி நான் வந்து இப்படி மாஸ்டர்ஸ் இந்த லைக் மேஜர் ஸ்விட்ச்னால பேச்சுலர்ஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் மேஜர் ஸ்விட்ச்னால நான் மாஸ்டர்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா கூட நான் எதுவுமே வச்சில்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து 2024ல ட்ரை பண்ணேன். ஆனா அது கிடைக்கல. 2024ல கிடைக்கல. ஆ நான் எம்பசி ட்ராக்ல ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயி செகண்ட் ரவுண்ட்னா எம்பசிலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஆ ஆம் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். அதுக்கடுத்து வந்து ம், அதுக்கடுத்து இன்டர்வியூ ரவுண்ட்ல வந்து நான் வந்து ஆ ஃபெயில் ஆயிட்டேன். கிடைக்கல. ஸோ, அப்போ வந்து நான் லைக் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இருந்தாலும் நான் லைக் பெருசா ட்ரை பண்ணலனாலும், ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் நான் எது மாரின்னா, எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த விஷயம் கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு லைக் ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும். என்னோட 100% 200% நான் வந்து குடுக்க கூட தயாரா இருப்பேன். ஸோ, அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் 2024ல. லைக் லிட்ரலா லைக் கொஞ்சம் டைம் கூட நான் பெருசா எதுவுமே வேஸ்ட் பண்ணல. லைக் நெறைய ட்ரிப்ஸு அது மாரிலாம் நான் அ லைக் மோஸ்ட்லி அது மாரிலாம் போமாட்டேன். பட் இந்த ஆம்பிஷன் வந்ததுக்கப்புறம் சுத்தமா அதெல்லாம் விட்டுட்டேன். லைக் அப்புறம் நெறைய கொரியன் கன்டென்ட் எல்லாம் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, நம்மளுக்கு வந்து டாபிக் எக்ஸாம் வந்து நான் அகைன் டாபிக் வந்து 2024ல குடுத்தேன். 2024 ஏப்ரல்ல. எனக்கு 2024 மார்ச்ல வந்து தெரிஞ்சுச்சு. இந்த மாரி நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் 2024 மார்ச்ல வந்து நான் திரும்ப அகைன் டாபிக் குடுத்தேன். அந்த டாபிக்ல வந்து நான் லெவல் 4 எடுத்தேன். லைக் எவ்வளோ எடுத்தேன்னா 177 எடுத்தேன். 190 எடுத்தா லெவல் 5. அப்போ வந்து நான் 177 13 மார்க்ல எனக்கு வந்து லெவல் 5 போயிருச்சு. ஸோ வந்து இப்படிதான் வந்து இது குடுத்ததுக்கப்புறம் அகைன் நான் என்ன பண்ணேன்னா டாபிக் குடுத்தேன். அகைன் டாபிக் எப்போ குடுத்தேன்? அக்டோபர் 2024 அக்டோபர்ல குடுத்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு டாபிக் பெங்களூர்ல இருந்துச்சு. ஸோ பெங்களூர்ல போய் நான் குடுத்துட்டு வந்தேன். அந்த டைம்ல வந்து நான் டாபிக் வந்து லெவல் 6 எடுத்தேன். ஸோ லெவல் 6 தான் வந்து ஹையஸ்ட் லெவல். ஸோ நான் டாபிக் லெவல் 6 எடுத்தேன். இது போக அண்ட் இது வந்து என்னோட அப்ளிகேஷன்ல வந்து என்னோட ப்ரொஃபைல வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டாபிக் 6ங்கிறது லைக் லிட்டரலி அட்வான்ஸ் லெவல். நம்மளால வந்து கொரியா வந்து நெறைய லைக் ரொம்ப அட்வான்ஸ் லெவல். இருக்கறதுலயே ஹையஸ்ட் லெவல்ன்றதுனால எனக்கு ரொம்ப பெரிய ஆ பூஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம டாபிக் 5 ஆர் 6 வச்சிருந்தோம்னா, 1 இயர் லாங்குவேஜ் கோர்ஸ் எடுக்க தேவையில்ல. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதுவும் வந்து ரொம்ப பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அப்புறம் வந்து நான் ஐஎல்ஸ் எடுத்தேன். ஐஎல்ஸ்ல வந்து என்னோட நான் என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல. ஸோ நம்ம ஐஎல்ஸ் குடுப்போம் அப்டி சொல்லிட்டு ஐஎல்ஸ் குடுத்தேன். ஆனா ஐஎல்ஸ் வந்து லாஸ்ட் 2024 கடைசி எப்பனா 2025 ஸ்டார்ட்டிங்ல ஜனவரி 3ஓ 4ஓ தான் வந்து எனக்கு ஐஎல்ஸ் இருந்துச்சு. அதனால பெருசா என்னால ரொம்பலாம் நான் வந்து அதுக்கு என்ன சொல்றது? ப்ரிப்பேர் பண்ணல. அதனால ஐ சம்ஹவ் மேனேஜ் டூ கெட் 6.5 இன் ஐஎல்ஸ். அதுக்கப்புறம் இது 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னோட நான் பேச்சுலர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ன்றதுனால
எனக்கு பிசினஸ் பத்தின கொஞ்சமா அ ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுனால, Courseraல வந்து நெறைய கோர்சஸ்லாம் பண்ணியிருந்தேன். பிசினஸ் ரிலேட்டட் கோர்சஸ். என்னலாம் பண்ணியிருந்தேன்னா, கொரியன் எக்கானமி அண்ட் பிசினஸ்னு ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபினான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணியிருந்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஆ சர்டிஃபிகேட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நாலேட்ஜ் வந்து எனக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ் வந்து பிசினஸ்ல கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து எப்போ பண்ணியிருந்தேன்னா, 2024லயே அப்பப்போ ஒவ்வொரு மந்த்தும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அந்த மாரிலாம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நான் அப்ளை பண்ணது. என்னுடைய ஜிகே ஸ்காலர்ஷிப்ல. என்னன்னா, அகைன் வந்து சொல்றேன். டாபிக் லெவல் 6 வச்சிருந்தேன். ஐஎல்ஸ் வச்சிருந்தேன் 6.5 அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் Courseraல பண்ண எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருந்தேன். அது வச்சிருந்தேன். அண்ட் காலேஜ்ல சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருந்தேன். ஆ லைக் எப்படின்னா, நான் வந்து சில பிரசன்டேஷன் பண்ணி என்னோட டீம் வந்து அ ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். அத மாரிலாம் நான் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து வேற என்ன வச்சிருந்தேன்னா, அப்புறம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் 2025 ஜூலை வரைக்குமே வந்து எனக்கு 3 இயர்ஸ் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அப்ளை பண்ணும்போது 2 1/2 இயர்ஸ் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா வொர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் அது என்னால சர்டிஃபிகேட் இன்க்ளூட் பண்ண முடியல. ஏன்னா, நான் அந்த டைம்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தனால. பட் என்னோட ஸ்டடி பிளான்ல வந்து நான் அத பத்தி ஆம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு. ஸோ அ அப்புறம் வந்து இன்னும் நெறைய அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு என்ன என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ அவ்வளோதான். ஸோ see you in the next video. Bye bye.